நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு முறை பார்க்கறாங்க, பாதையில சில நபி தோழர்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. வீட்டுல இடம் இல்ல போல தெரியுது, பல இடங்கள் நெருக்கடியான வீடு இருக்குமா இல்லைங்களா, பொது இடத்துல நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த வழியாக வருகிறார்கள். இப்ப ஏன் இங்க நிக்கிறீங்க கேட்கிறார். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்ட உடனே அந்த தோழர்கள் பதில் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், வீட்டுல நெருக்கடியா இருக்குங்க, அதனால கொஞ்ச நேரம் இங்க இருந்து பேசிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு எல்லாரும் இங்க நிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்றாங்க, நீங்க நின்றீங்கன்னா பாதையினுடைய உரிமையை நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிறாங்க. பாதையினுடைய உரிமைன்னா என்ன? யாராவது சலான் சொன்னா நீங்க என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். நன்மை ஏவி தீமையை தடுக்கணும். அடுத்தவர்களுக்கு இடையூறு தராமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல பாதையில வந்து நிக்கிறத ஒரு பெரிய ஃபேஷனாவே இருப்பதையும் நாம் பார்க்கட்டும். அது சில நேரத்துல பார்த்தீங்கன்னா சில தெருக்கள்ல வந்து அப்படியே வந்து இந்த கடைகள்லாம் மூடி இருக்கும். அந்த கடைகள் படிக்கட்டு இருக்கும் பார்த்தீங்களா? அங்க பல பேர் உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. வெட்டித்தனமா பேசிட்டே இருப்பாங்க. அது பக்கத்துல குடியிருப்புலாம் இருக்கும். இப்ப பெண்கள்லாம் காலையில பள்ளிக்கூடத்துக்கு என்ன பண்ணுவாங்க? பிள்ளைங்களை விட்டு வந்து கூட்டு போவாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, பேசிக்கிட்டே இருக்கிறது, சாடமாடியா பேசுறது, எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய அராஜகம், எவ்வளவு பெரிய தவறு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப அந்த பெண்களுக்கு நடமாடுவதற்கே பெரிய சிரமம் ஏற்படும். இந்த மாதிரி எல்லாம் தடிமாடி மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க, இவங்க எப்ப எந்திரிப்பாங்க அப்படின்னு நினைக்க தோன்றுமா இல்லையா? ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, பாதையாளிகளுடைய உரிமையை, பாதசாரிகளுடைய உரிமையை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்.